மட்டக்களப்பு மஞ்சள் தொழில்நுட்ப கல்லூரியில் ரெஃப்என்ஏசி ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் என்பிக்கு 4 மாணவர்களை இன்று நான் சந்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறேன். நான் இன்றைக்கு விசேடமாக உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக வைக்க போகிறேன். நீங்கள் செய்த ப்ராக்டிக்கல் அந்த வகையில் நானும் சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் அந்த ப்ராக்டிக்கல் எல்லாம் அழகாக செய்து முடிச்சிட்டீங்க. ப்ராக்டிக்கல் செய்தது மாத்திரமல்ல, ப்ராக்டிக்கல் கொப்பியும் எழுதி அது அழகாக படம் எல்லாம் ஒட்டி எல்லாம் செய்து காட்டிட்டீங்க. இப்போ நான் அதை பற்றிய தியரியை கதைக்க போகிறேன். அதாவது விடயத்தை அறிந்த பின்பு நீங்கள் இப்போ தியரியை, அதாவது செய்யக்கூட அந்த தியரியை கொஞ்சம் கொஞ்சம் செய்ததுனால நீங்கள் இப்போ புத்தகம் எழுதுவீங்க. நீங்கள் வந்து இப்போ அந்த ப்ராக்டிக்கல் பற்றி உங்களால் புத்தகம் எழுத முடியும். உங்களுக்கு தெரியும் என்னென்ன உபகரணங்கள் பயன்படுத்தின, என்னென்ன டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தின, நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன, நீங்கள் அதை எவ்வாறு செய்தீர்கள், இவ்வாறு அதனுடைய முடிவு என்ன, இதை இவ்வாறு செய்தால் என்ன பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் எழுதலாம். விடயங்கள் அறிந்தால், அதான் நான் அடிக்கடி சொல்லுகின்ற அவசரம், பானையில் இருந்தால் அகப்பையில் வரும், பானையில் இல்லாமல் அகப்பையில் அள்ளி தருகிறேன் என்ன எவரும் நடிக்கக்கூடாது. நடித்தால் அது மாணவர் சமுதாயமாகிய உங்களை ஏமாற்றுவதாக வரும். என்னிடம் பானையில் இல்லே அல்லவா, நான் படிக்க வேண்டும், நான் அதை கற்க வேண்டும், முதலில் அதை பார்க்க வேண்டும். படிக்கும்போது நானும் பானையை நிரப்புகின்றேன், உங்களுக்கும் அழகாக அள்ளி தீர்த்துகிறேன். இதுதான் உண்மையாச்சு. அதை விட்டு போட்டு நடிகர்களாக யாரும் இருக்கக்கூடாது, கல்வி என்கின்ற ஒன்றில் அந்த கல்வியை மாணவர்களுக்கு ஊற்றுற மெதட்டை நீங்கள் சலித்தவர்கள் அல்ல, மாணவர்களாகிய நீங்கள் சலித்தவர்கள் அல்ல, உங்களை சலிக்க வைக்க, அதாவது நீங்கள் இன்றும் மறக்காதவர்கள் ஆசிரியர்கள். நீங்கள் ஆரம்ப பள்ளி, நான் அண்மையில் போட்டி எடுத்திருந்தேன் அந்த மெடிசின் என்ஜினியரிங் என்ற பொண்ணு பிள்ளை. அதில் சில பிள்ளைகள் என்ன இது நர்சரி டீச்சர் தான் ஞாபகப்படுத்துது, சில பிள்ளைகள் 1ஆம் வகுப்பு டீச்சரை ஞாபகப்படுத்துது, அதாவது ஆங்கிலம் படிப்பிச்ச ஆசிரியர் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறாங்க. ஏழு வந்த உடனே நாங்கள் ஏழில் படித்தோம், அப்படி ஏழு தான் முக்கியம். ஆனாலும் ஆரம்பத்திலிருந்து ஞாபகப்படுத்தணும். அந்த வகையில் நீங்கள் சாதாரணமாக சலித்தவர்கள் அல்ல. ஆகவே நாங்கள் வந்து we are going to look today about practical. You know the practical, you know what are the tools and equipment used, what is the problem you faced, what is the procedure, what is the conclusion, everything you know. அதாவது மின் படிக்கிறாங்க, மின்னோட்டம் படிக்கிறாங்க, அம்பியர் படிக்கிறாங்க, வோல்டேஜ் படிக்கிறாங்க, தடை பார்த்துனாங்க, தடைத்திறன் பார்த்துனாங்க, கொள்ளளவி பார்த்துனாங்க, கொள்ளளவம் பார்த்துனாங்க, அதில் நான் கணக்கெல்லாம் செய்தினாங்க. ஆகவே அதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூட அது எங்கே பயன்படுத்தப்படுது. அதாவது we already discussed about the current, flow of the electrons is called the current. There will be a potential difference, there is a voltage, there is a resistance, there is a capacitance, there is a capacitance, there is a series circuit, there is a parallel circuit. இப்படி தான் கணக்கு விஷயங்கள் நாங்கள் படிக்கிட்டோம். இப்படி பார்க்கக்கூட நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு ரெஃப்என்ஏசி ரீஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் ஏற்றுறதுக்கு என்ன வேணும், கரண்ட் வேணும். கரண்டை கொடுத்தா தான் கம்ப்ரஸர் இயங்கும். அது பல வகையான கம்ப்ரஸர்கள் இருக்குது. அது ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸராக இருக்கலாம், பிஸ்டன் டைப் நிகர்மாற்றல் அமுக்கி, அல்லது ரோட்டரி கம்ப்ரஸராக இருக்கலாம், சுழல் வகை அமுக்கி, அல்லது ஸ்கொரல் கம்ப்ரஸராக இருக்கலாம், சுருளி வகை அமுக்கி, அல்லது வந்து சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸராக இருக்கலாம், அதாவது மைய நீக்க அமுக்கி. அடுத்தது பாருங்க கம்ப்ரஸருக்கு விளங்கல இங்கிலீஷ் என்ன, அதாவது பிஸ்டன் டைப், ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர், ஸ்கொரல் கம்ப்ரஸர், ஸ்க்ரூ கம்ப்ரஸர், ரோட்டரி, அடுத்தது ரோட்டரி கம்ப்ரஸர், இப்படி பல கம்ப்ரஸர் இருக்கு. ஸ்க்ரூ கம்ப்ரஸர் தான் தெரியும், அது சும்மா சாதாரணமாக இல்லை, பெரிய நான் பார்லிமெண்ட்டில் அதாவது ஒரு ப்ராக்டிக்கலை கொண்டு வந்து காட்டுறது கூட்டி போனவங்க எங்களோட ட்ரைனிங்கில். அந்த நேரத்தில் அங்கே வந்து இலங்கையிலேயே பாரிய ஒரு ஏசி சிஸ்டம் பார்லிமெண்ட் இலங்கை பார்லிமெண்ட்டில் இருக்குது. அதை ஒரு ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர் எல்லாரும் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க கம்ப்யூட்டர் எங்கெங்கே போல். அதாவது இந்த ஏசி இயங்குது, எங்கே ஏசி இயங்கல போயிட்டு நான் பார்த்து திருக்கையில் இந்த பெட்டியில் ஏக்கர் கணக்கு அந்த ஏசி மெஷின் நான் போட்டு வைக்கிறதா. அங்கே என்ன நடக்குது,
அதாவது அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள அந்த மெஷின்கள் அவ்வளவு ஏசியையும் வந்து ஒரு இடத்துல வச்சு இயக்குறாங்க. அதுக்கு வந்து என்னோட கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் பார்க்குறாங்க. வந்து எந்த மோட்டார் வேலையே இல்லை, எந்த மோட்டார்ல இருந்து தண்ணி அந்த பம்புக்கு செலுத்தப்படலை, எந்த இதில் தெர்மோஸ்டாட் வேலையே இல்லை, எந்த இதில் பயோமெட்ரிக் வேலையே இல்லை, எந்த இதில் வேல் வேலையே இல்லை. விலங்கானி எல்லாமே அவங்க அதை கண்டறிவாங்க. உடனே அந்த மெக்கானிக் அனுப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. விலங்கானி அந்த வகையான விடயங்கள் படிக்கிறதுக்கு, அதாவது அங்கே மிகவும் பயிற்றப்பட்ட இருப்பாங்க. நான் பார்த்ததில்லை, அங்கே உண்டு. அது மாத்திரமில்லை, நேஷனல் ஹாஸ்பிட்டலில் நியூரோலஜி யூனிட் இருக்குது, அதுக்கு மேலே அங்கே நான் அந்த சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரெசரை பார்த்து நாங்கள் போய் சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரெசர் இருக்குது. பட் வந்து இந்த ஸ்க்ரூ கம்ப்ரெசர்னா சும்மா நம்ம கம்ப்ரெசர் மாதிரி தூக்குற மாதிரி யோசிக்கலாங்க. அதில் மேல் ஷாஃப்ட் ஃபீமேல் ஷாஃப்ட் ரெண்டு ஷாஃப்ட் இருக்குது. அந்த ஷாஃப்ட் ஒன்றுக்குள்ள ஒன்று இப்படி சொல்லக்கூட இப்படி அந்த இதை வந்து புஷ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி கொண்டு வரும். எங்களுக்கு என்ன நோக்கம்? கம்ப்ரெசரை இழுத்து தள்ளணும், சக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜ், தாளமுக்கம் உயர் அமுக்கத்தை தள்ளணும். விலங்கானி அப்போ அங்கே வந்து அவ்வகையான இதுகள் வந்து பார்க்க டெக்னிக்கல் ரீதியாக நாங்கள் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லா வகையான கம்ப்ரெசராக இருக்குது. வாட் ஆர் இட் இஸ்? தேர் ஆர் லாட் ஆஃப் கம்ப்ரெசர். All the compressors should have to be function. That is a mechanical device. Even though we have to give the current. When we give the current, the compressor will be work. இந்த நேரத்தில் அது ஃபேனாக இருக்கட்டும், அது கம்ப்ரெசராக இருக்கட்டும், அது ப்ளோவர் மோட்டராக இருக்கட்டும், அல்லது கண்டென்சர் கூலிங் ஃபேன் மோட்டராக இருக்குது. மேபி த கம்ப்ரெசர், மேபி த ஃபேன், மேபி த எலக்ட்ரிக் மோட்டர், or the evaporator blower motor, or condenser cooling fan motor. All the motor inside there is a winding. Inside there is a winding. உள்ளுக்கு வந்து என்ன இருக்குது? வந்து சுருள்கள் இருக்குது, கம்பி சுருள்கள் இருக்குது, கம்பி சுருள்கள் இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும் வோல்டேஜ், அது அழகு வோல்ட். நீங்களும் இப்போ அதை கொண்டு என்னோட சேர்ந்து வோல்டேஜ் என்னத்தில் நடக்கிறோம்? வோல்ட்டில் நடக்கிறோம். மின்னோட்டத்தை என்னத்தில் நடக்கிறோம்? ஆம்பியரில் நடக்கிறோம். தடை என்னத்தில் நடக்கிறோம்? ஓமில் அளக்கிறோம். தடை என்னத்தில் அளக்கிறோம்? ஓமில் அளக்கிறோம். அதே போன்று கெப்பாசிட்டன்ஸ் கொள்ளளவத்தை என்னத்தில் நடக்கிறோம்? கொள்ளளவத்தை என்னத்தில் நடக்கிறோம்? கொள்ளளவம் கெப்பாசிட்டன்ஸ் என்னத்தில் நடக்கிறோம்? மைக்ரோஃபரட், நானோஃபரட், ஃபரட், அடுத்தது அதாவது வோல்டேஜ் என்னத்தில் அளக்கிறோம்? வோல்ட்டில் அளக்கிறோம். மின்னோட்டத்தை ஆம்பியரில் அளக்கிறோம். தடையை வந்து ஓம்ஸில் அளக்கிறோம். அதாவது கெப்பாசிட்டன்ஸ் கொள்ளளவம், கொள்ளளவி, அது என்னத்தில் அளக்கிறோம்? ஃபெரட், மைக்ரோஃபெரட், நானோஃபெரட், பிக்கோஃபெரட், இதெல்லாம் சொன்னால் தான் ஏற்கனவே விலங்கானி இதெல்லாம் நாங்கள் அளக்கிறோம். திரும்ப திரும்ப ஞாபகத்தில் அடிக்கணும். ஃபெரட், மைக்ரோஃபெரட், நானோஃபெரட், பிக்கோஃபெரட் என்று சொல்லி என்ன தேவோ we can measure the current by using what is the unit for the current? Ampere. What is the unit for the voltage? Volt. Potential difference. What is the unit for the potential difference? அடுத்த வித்தியாசம் என்னன்னு நடக்கிறாங்க? இப்படி வந்தது என்ன? வோல்ட் அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அடுத்த வித்தியாசம் அதே மாதிரி what is the unit of the capacitance? What is the unit of the capacitance? Microfarad, nanofarad, picofarad, farad. Therefore everything you know that. Okay, we calculate so many calculation for the parallel circuit, series circuit, resistance and the capacitance and the Ohm's law. Ohm in விதி V equal to IR. ஒரு கடத்தியினுடைய பௌதிக நிலைமைகள் மாறாது இருக்கும் போது மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டத்துக்கு நேர்வித சமன் என்று பார்த்தாங்க. when the physical condition remain constant, physical condition mean temperature, when the physical condition remain constant, voltage proportionality to the current, as a result of that V equal to IR எல்லாம் பார்த்துட்டேன். இதில் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் பார்த்துட்டீங்க, ப்ராக்டிக்கல் செய்தீங்க, அதை வந்து தியரியாக கொஞ்சம் எழுதுவோம். விளங்கானே அவை தெரிய எழுத போகிறோம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ நீங்களே சொல்லணும் வந்து அதாவது நாங்கள் தடையை தடை தான் வந்து உள்ள மெயினாக ஏன் தடை இருக்குது? ஒரு மின்சுருள் இருக்குது. அந்த மின்சுருளுக்குள்ளால் என்ன நடக்கும்? கரண்ட் ஓடும். கரண்ட் ஓடுனா கரண்டை எதுக்கும்? கரண்டை
அதுதான் தடை. அங்க மின்னோடக்குள்ள என்ன உண்டாகும்? அதாவது காந்தப்பாயம் உண்டாகும், காந்தப்பாயம் அடர்த்தி உண்டாகும், காந்தம் உண்டாகும். விளங்கானே? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கோயிலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லது ஃபேன் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 வகையான கோயில் இருக்கு. ஒரு ஸ்டார்டிங் கோயில், அடுத்தது running coil. When we consider about the motor or when we consider about the blower fan, when we consider about the single phase motor or the operator blower fan, there are 2 type of the winding. One is the starting winding, other one is a running winding. Starting winding start பண்ணி கொடுக்கும், running winding ரன் பண்றதுக்கு ஏதுவா இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபேன் என்னதுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கிறதுக்கு கெபாசிட்டர், கண்டென்சர். அதே மாதிரி ஒரு ப்ளோவர் கண்டென்சர் ஃபேன் ஒரு ரெண்டு சொன்னா என்ன வேணும்? அதை ஆரம்பிச்சு கொடுக்கறது கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டன்ஸ் கொள்ளளவம் அந்த மோட்டாரை பொறுத்து மாறுபடும். அது வந்து 5 மைக்ரோஃபரட்டா இருக்கலாம், 10 மைக்ரோஃபரட்டா இருக்கலாம், 20 இருக்கலாம். மேபி தட் இஸ் டிஃபரெண்ட் டிபெண்டிங் ஆன் இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த மோட்டர், கெப்பாசிட்டி ஆஃப் த மோட்டர். இப்போ உங்களை விளங்கிதானே? இதில் கொண்டாடக்கூட நாங்கள் இந்த கரண்டை, அதாவது ஒரு மல்டிமீட்டர் எடுத்தால் நேரோட்டத்தை அளக்கலாம், ஆடலோட்டம், நேரோட்டம் ஆடலோட்டம். அதே போது வோல்டேஜ் அளக்கலாம், மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கலாம், கெப்பாசிட்டன்ஸ் அளக்கலாம், கொள்ளளவத்தை அளக்கலாம். அதே போல தடையை அளக்கலாம், தடைமானி கொண்டும் அளக்கலாம். By using the multimeter also we can measure the resistance. By using the resistance meter also we can measure the resistance. By using multimeter we can measure the capacitance. At the same time there is a special meter, that is a capacitor meter. What is meter? அதாவது கெப்பாசிட்டன்ஸ் அளக்கிறது தனியாக மானி இருக்குது. அதாவது கெப்பாசிட்டி கொள்ளளவு மானி வந்து இருக்குது. அதே நேரத்தில் மல்டிமீட்டர்லேயும் அளக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பல தடவைகள், நான் நினைக்கிறேன் 100க்கும் மேற்பட்ட தடவைகள் எல்லாரும் செய்தீங்க. அப்படி பார்க்கக்குள்ள இந்த தடையெல்லாம் அளக்கக்குள்ள, இந்த தடையெல்லாம் அளக்கக்குள்ள நீங்கள் பார்த்தா இந்த ஃபேன்களாக இருக்கலாம், அதாவது இந்த மோட்டராக இருக்கலாம், கடைசியில் வந்து 3 வயர் வரும். அதிகமாக 3 வயர் தான் வெளியில் இருக்குது. சில கூட இருக்காது, போகிற லோ ஃபேன், ஹை ஃபேன், லோ ஸ்பீட், ஹை ஸ்பீடுன்னு இருக்குது. அதை விட 3 கட்டாயம் இருக்கும். அந்த 3 வயரை நாங்கள் எடுத்து இப்போ பார்ப்போம். அந்த 3 வயர்களினுடைய கோயில், அந்த 3 வயரினுடைய முடிவெடுத்தப்பட்டு நினைப்பாங்க. இந்த 3 வயரினுடைய முடிவடம். All the capacity, all the motors, they have the winding. This is the end of the winding. வயரினுடைய முடிவிடம் விளங்கானே? அந்த வயரினுடைய முடிவிடங்கள் எடுத்து அந்த முடிவிடங்கள் இதனுடைய தடையில் அளக்கப்படும். தடையை நாங்கள் அளக்கக்கூட என்ன நடக்குவாங்க? கோயிலுக்குள்ள சுற்றி தானே வருது. அது உள்ளுக்கு இருக்கிற கோயில் உடைய தடையை தான் நாங்கள் அளக்கிறோம். இந்த மோட்டர் வேலையுமா வேலையாதா என்ற முடிவுக்கு வரலாம். whether that motor will be work or not, the motor should be the function or not. How? By using the multimeter to measure the resistance, ohm, OHM. ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ண அந்த இதுக்கு ரெடியில் எப்படி பார்க்கக்கூடாது? டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு வீதியில் பார்ப்பீங்க. வீதியில் பார்க்கக்கூட உங்களுக்கு தான் ஒரு, அதாவது சொன்னால் சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் என்ற கம்பி போகுது. ஒரு கம்பி 2 கம்பி போனால் ஒன்று லைன், அடுத்தது நியூட்ரல். அந்த லைனை தான் நீங்கள் ஃபேஸ் என்று சொல்கிற அவத்தை. அதாவது சிங்கிள் ஃபேஸ் ஓர் அவத்தை, 3 ஃபேஸ் மூ அவத்தை, சிங்கிள் ஃபேஸ் தனிக்கலை, 3 ஃபேஸ் முக்கலை, தனிக்கலை ஓர் அவத்தை, முக்கலை மூ அவத்தை. அது மின்சாரம். அதில் நான் சொல்லி நான் ஏற்கனவே தனிக்கலை மின்சாரத்தில் எத்தனை வோல்டேஜ்? IE. The standard of the IE Institute of Engineering. What is the voltage for the single phase? 230 volt, 230 voltage. What is the 3 phase? 400 volts. What is the frequency? 50 hertz. 50 hertz. This is a very important for that. Therefore, there is a current. There is a 2 coil. One is line, other one is the neutral. Within the line and neutral, potential difference is 230 volt. If it is a 3 phase, there is a 3 line or 3 phase and the 1 நியூட்டன். தென் வி கேன் கெட் ஒன்றிலிருந்து மற்றது ஒரு லைனும் ஒரு நியூட்டனும், ஒரு லைனும் ஒரு நியூட்டனும் மாறி மாறி கொடுத்து அதை சொல்கிற லோட் பேலன்ஸ். லோட் பேலன்ஸ். இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா எடுக்கும். அதே நேரத்தில் மின்னை கூட்டி கொடுக்கணும். மின் உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து குறைச்சி கொடுக்கணும், கூட்டி கொடுக்கணும். அப்போ அதை சொல்கிற ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், படியேற்ற மின்மாற்றி. அதை குறைச்சி கொடுக்கணும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், படி இறக்க மின்மாட்டி. அப்போ ரோட்டில் பார்த்திக்கிற மின்மாட்டிக்குள்ளே என்ன இருக்குது? அதுக்குள்ளேயும் கோயில் தான் இருக்குது. என்ன கோயில் சொல்கிறது? வந்து பிரைமரி வைண்டிங் அண்ட் செகண்டரி வைண்டிங். பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங். அதை கூழாக்குறதுக்குள்ள ஆயில் இருக்குது. அது வந்து மின்சார சபையோடு சம்பந்தப்பட்டது. IEE. If you consider about the IEE, that's one of the standard Institute of Electrical Engineers.
By the standard of the Institute of Electrical Engineers, the single phase is a 230 voltage, three phase is the 400 voltage. At the same time, the frequency is 50 hertz. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பல தடவை படிக்க உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வாடி அதாவது நான் சொல்கிறதெல்லாம் பட்டவட்டன்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது. அது இங்கிலீஷாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம். நீங்கள் டிப்ளமாவுக்கு தயாராக இருக்கிறீங்க. இந்த வேர்டெல்லாம் இப்போ காலையில் கேட்டு ஆரம்பத்தில் போய் டிப்ளமா படிக்க போனால் என்ன நடக்கும்? தமிழ் மீடியத்தில் படிக்குது. அங்கே போய்து இவைகளை நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ வந்து நான் ஓமின் விதி, ஓம்ஸ் லா, ஒரு கடத்தியினுடைய பௌதிக நிலைமைகள் மாறாதிருக்கு, அதனுடைய மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டத்துக்கு நேர்வீதம் சம்பந்தம் தமிழில் தெரியும். அதை நான் இங்கிலீஷில் பல தடவை வைக்க. when the physical condition remain constant, voltage proportionality to the current, as the result of that V equal to IR என்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஞாபகம். parallel circuit, series circuit, voltage, current, capacitance, coil, primary winding, secondary winding, starting winding, running winding, இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச விஷயம். இப்போ நாங்கள் கம்ப்ரெசர் எடுத்து பார்க்கக்குள்ள இப்போ கம்ப்ரெசர் அல்ல ஒரு மோட்டர், இந்த 3 வயரிங்கில் நான் என்ன ரெண்டாம் முதல் இது 2 லைன், அதாவது இதை A என்று எடுக்கிறேன், இதை B என்று எடுக்கிறேன், இதை C என்று எடுக்கிறேன். I am assuming this is A, this is B, this is the C. This is the end of the wire terminal. Inside the compressor there will be output 3 output. நீ கம்ப்ரெசர் பார்த்தீங்கன்னா 3 முன்னே இருக்குது, ஆனால் அதில் அடிக்கி இருக்குது. இதுதான் கமாண்ட், இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் ரன்னிங். அது மாறி இருந்தா கரண்டை கொடுத்தா பத்திரும். ஆனால் நீங்கள் as you are a NBQ4 students, you have a multimeter, you have a resistance meter, then you can measure and you can confirm. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் எது ஸ்டார்டிங், எது ரன்னிங், எது கொமன்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணி போட்டு கொடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அனுபவமும் சாதாரணமாக இல்லை. அந்த அனுபவசாலி, அந்த ஏசி மெக்கானிக் என்ன செய்வார்? மல்டிமீட்டரை வச்சு பார்த்து போட்டு பார்ப்பார். இது என்ன கூட இருக்குது, இது என்ன கூட இருக்குது. இது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் சொல்லுவார். இதுக்குள்ளே அடிப்போம் இதை, இதுக்குள்ளே அடிப்போம் இதை, இதுக்குள்ளே அடிப்போம் இதை அது சொல்லலாம். விளங்கானே? ஆகவே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவம் வந்து மிகவும் முக்கியமானது உண்டு. அனுபவம் வந்து முக்கியமானது. ஆனால் அனுபவம் இல்லாமல் அனுபவம் மாதிரி நடிக்கக்கூடாது. எனக்கு இந்த நடிப்பு தான் பிடிக்கிறது. நான் ஒரு நடிகனும் இல்லை, நான் ஒரு நடிகன் இல்லை, நடிக்கக்கூடாது. எதுவும் தெரியல, எனக்கு தெரியாது ஆஷா, இதை கொஞ்சம் நான் படிக்க போகிறோம், பார்த்து சொல்கிறேன் அப்படி சொல்லிடுவோம். நானும் படிச்சிடுவேன். அதை விட்டு போட ஒரு நடிகர்களாக நாங்கள் நடித்து கொண்டிருக்கக்கூடாது. விளங்கானே? எனக்கு அந்த காலத்தில் அள்ளி தந்தவங்க, கிள்ளி தெரிக்கையில் அள்ளி தந்த அந்த நேரம் படிப்பிக்க அவ்வளோ பேர் எனக்கு அள்ளி தந்தாங்க. எனக்கு படிப்பிக்க லெக்சர்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம். நாங்கள் இப்போயே அவங்கள நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதால் எங்களை மண்டைக்குள்ள இன்றைக்கும் அழியாமல், ஒரு புத்தகம் பார்க்காம, ஒரு கொப்பி பார்க்காம ஞாபகத்தில் இருக்குது. அதை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும், அதை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும். அதாவது நீங்கள் வளர்க்குறதுக்கு விடவாளம் தவறிய காரணத்தாலாம் நீங்கள் வந்து ஒழுங்கான முறையில் ஒரு அச்சீவ்மெண்ட் எடுக்காது. அது உங்களுடைய பிளே இல்லை, உங்களுடைய பிளே இல்லை. நீங்கள் கேட்குற வேலைக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, பெரிய வேலைக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, கூட நீங்கள் செய்கிறீங்க, எல்லாம் என்னத்தை செய்யலை நீங்கள். ஆனால் சற்று பயங்கர கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு இந்த கண்ட்ரோல் சுட் டிசிப்ளின் சுட் வித்யா. அதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்டில் அதாவது டிசிப்ளின்ன்றது கடு முக்கியம். டிசிப்ளின்ன்றது கடு முக்கியம். அன்னைமையில் நான் ஒரு காணொலி என்று பார்த்துருந்தேன். அதை பார்த்து மிகவும் வேதனை அடைந்திருந்தேன். நான் சமாந்துறையில் இருந்த காலமும் தற்போதும் இருந்த காலம் மட்டும் நான் அதை பற்றி கூட அலட்டில் எனக்கு அந்த காணொலி இருக்குது. பார்க்கவே எனக்கு மெய் சிலைக்கு இப்படியா. அந்த காணொலி வந்து தற்போது எங்களுடைய தொழில்நுட்ப பரிசீலனை தான் பணிப்பாளர் நாயத்திட்டம் இருக்குது, அவரும் பார்த்துட்டேன். டிரெக்டர் அகடமிக் பார்த்து, டிப்யூட்டி டிரெக்டர் அகடமிக் இல்லை, டிரெக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைன்னு பார்த்தாங்க. அதை ஏன் பார்த்தாங்கன்றதை விட ஏன் கூட நடந்து கொண்டீர்கள், மரியாதை என்ற ஒன்று இருக்குது. அது எங்கேயும் இருக்கலாம். மாணவர்களுக்கு என்ற ஒரு டிசிப்ளின் இருக்குது, டீசென்ட் இருக்குது, டிசிப்ளின் இருக்குது. ஆகவே உங்கள்கிட்ட டீசென்ட், உங்களோட டிசிப்ளினை நான் வந்து சாதாரணமாக எதிர்பார்க்க முடியாது. உங்களை வழிநடத்தணும். அந்த வழிநடத்தலுக்கு என்ன விஷயம்? கட்டுப்பாடு அவசியம். அந்த கட்டுப்பாடு தான் நடக்க வேணும். நாங்களும் மாணவர்களாக இருந்தால் வந்து நாங்கள் விளங்கனே அதில் எல்லாம் வந்து கவனமாக இருக்கணும். ஆகவே இந்த இதில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஏபிசிஎன் 3 பாயிண்ட். இந்த ஏபிசிக்கு நீங்கள் படத்தை பிடிக்கிங்க மல்டிமீட்டர், அப்புறம் இந்த பாயிண்டில் பிடிச்சி இதை அளக்குறீங்க, திரும்ப பிஐசிஐ வளர்க்குறீங்க, அப்புறம் ஏஎம்சிஐ வளர்க்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்த எப்போ லேசாக வழங்கிக் கொள்வீங்க. யூ மெஷர் வித்தின் த 2 பாயிண்ட்ஸ் A and B, A and C, B and C by using the multimeter to measure the resistance. For example, I am assuming that நான் இப்படி நினைக்கிறேன், இந்த BC என்கின்றது ஒரு 10 ஓம் என்று எடுப்போம். நீங்கள் அழகாக்குள்ள ஏக்கும் பிக்கும் இடையில 6 ஓம் என்று எடுக்கிறது, ஏக்கும் சிக்கும் இடையில 4 ஓம் என்று எடுக்கிறது. 4 ஓம் இவ்வாறு வழங்குது. அந்த கோயிலை உள்ளுக்கு அழகக்குள்ள இவ்வாறு இருந்தது.
அப்போ இவ்வாறு இருக்கக்குள்ள நான் பார்த்துவிட நீ சொன்ன அந்த மோட்டர் அடிபடலை, அந்த மோட்டர் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அளவு நிலையில் இருக்குது என்றதை அசீவ் பண்ணது பிறகு திரும்ப மேற்கொண்டு எது கொமன், எது கொமன். ஏன் அதிகூடிய மின் தடை அதிகூடிய அளந்ததுக்கு பிறகு அதிகூடிய தடைக்கு எதிராக இருக்கிற ஏ ஆனது என்ன சாமான்? கொமன். இதே தமிழ்ல என்ன சொல்ற? பொது. அதே மாதிரி அதி குறைந்த நாளோ அதுக்கு எதிராக இருக்கிறது பி, அது சொல்ற என்னடி? ஸ்டார்டிங். இதை வந்து தமிழ்ல சொல்ற ஆரம்பிப்பல், ஆரம்பிப்பான், ஆரம்பிப்பான், ஆரம்பித்தல், ஸ்டார்டிங். அடுத்தது ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? ரன்னிங், ரன்னிங், ஓட்டம். அதாவது அதி கூடியதுக்கு எதிராக உள்ளது கொமன் பொது, அதி குறைந்ததுக்கு எதிராக உள்ளது ஸ்டார்டிங், அடுத்தது வந்து ரன்னிங். இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் ரன்னிங், இதுதான் கொமன். Therefore, first of all, you should have to be measure the resistance by using the multimeter or the resistance meter. Secondly, you have to calculate. You have to see which one is the highest resistance. 10 ohm is the highest. Opposite to the 10, that is a common. Then you have to look which one is the lower resistance. That is 4. Opposite to the 4, that is starting. Other one is the running. Therefore, which resistance is the more resistance? Highest resistance. What is the highest resistance value? Opposite to the highest, that is common. Which one is the low? Opposite to the low, that is starting. Other one is the running. அதாவது நாங்கள் அளந்ததுக்கு பிறகு எது பொது முடிவுடம், எது ஸ்டார்டிங், எது ரன்னிங் என்பதை நாங்கள் அளக்கலாம். Which one is the common, which one is the starting, which one is the running? We can identify by using the multimeter to measure the ரெசிஸ்டன்ஸ். இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணது பிறகு நாங்கள் இனி நினைவோம் கரண்டை கொடுப்போம். நாங்கள் செய்தாங்க நீ ஓவர்லோட் செய்தாங்க, ரிலே செய்த. இப்போ கம்ப்ரஸர் எடுத்தோம்னா அந்த கொமண்டில் தான் கொண்டு கரண்ட் அடிக்கணும். கொமண்டில் தான் கரண்ட், உயிர் கம்பி, கரண்ட் ஓட்டம், மின்னோட்டத்தை அடிக்கிறோம். என்னத்தில்? கொமண்டில் தான் அடிக்கணும். அந்த ஸ்டார்டிங் ரன்னிங் அது வந்து மோட்டர்களுக்கு வந்து கெப்பாசிட்டரில் அடிப்போம். இங்கே வந்து ரிலேக்கு அடிக்கிறோம். என்னதுக்கு? ரிலே. ஃப்ரிட்ஜில் வந்து என்னதுக்கு அடிக்கிறோம்? ரிலே. ரிலேன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் இருக்குது, ரன்னிங் இருக்குது. ஓவர்லோட்னா என்ன? ஹீட்டில் ஓவர்லோட். வாட் இஸ் ஓவர்லோட் ஃபார் த refrigerator? That is by using by a heat. When the heat effect is there, the compressor should be off. How it is that? With the overload there is a bimetal. There will be a when the highest current or high voltage or the higher pressure of the refrigerant, the compressor will getting heat. அதாவது கம்ப்ரஸர் வந்து அதிக வெப்பத்திலேயும் அதிக ரீஃப்ரிஜரண்ட் குளிரூட்ட திரவியத்தில் அழுத்தத்திலே அதை என்ன செய்யும் சொன்னால் சூடாகும். சூடாகும் என்னையும் விரியும், கட்டாகும். பிறகு குளிராகாத ஒரு 2 ஒட்டாகும். அப்போ என்னையும் அது வந்து ஒரு பாதுகாப்பு டிவைஸ். அதை தான் சொல்கிறோம் ஓவர்லோட் ப்ரொடெக்டர். அப்போ நாங்கள் ஓவர்லோட் ப்ரொடெக்டருக்கு என்னத்தை கொடுக்கணும்? கரண்டை கொடுத்து அதை கொண்டு எங்கே அடிக்கணும்? கொமனில் அடிக்கணும். அதுதான் கரண்ட் வருது. மற்ற 2 பாயிண்டில் என்னத்தில் அடிக்கிறோம்? ரிலேயில் அடிக்கிறோம். அப்போ ரிலே நேம் பண்ண ஆரம்பத்தில் கரண்ட் போகும், பிறகு வந்து ஸ்டார்டிங் போனதுக்கு பிறகு ரன்னிங்குள்ளால் போய் அப்போ நம்மளோட கம்ப்ரஸர் என்னையும் வேலை செய்யும். இப்போ நார்மலாக ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸர் எடுத்தோம்னா ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர், பிஸ்டன் டைப். அங்கே உள்ளுக்கு ஒரு பிஸ்டன் இருக்குது. அந்த பிஸ்டன் மேலேயும் கீழேயும் போய் வரும். அதாவது அமுக்கக்குள்ளே என்னையும் அதாவது சக்ஷன் ஒன்று இழுக்கும், அடுத்தது தள்ளும், டிஸ்சார்ஜ். அப்போ அந்த பிஸ்டன் மேலே போய் போக்கிட வரும். அந்த பிஸ்டன் எடுத்திங்கன்னா அதில் 2 ட்ரிங்ஸ் இருக்கும், பிஸ்டன் ட்ரிங்ஸ். ஒன்று கேஸ் ரிங், அடுத்தது ஆயில் ரிங்ஸ். அதோட கனெக்டிங் ரோட். அடுத்தது 2ஐயும் பொறுத்துற அந்த ஆணி ஒன்றுக்கு அதை சொல்ல கஜன் பீன். என்ன சொல்கிற? கஜன் பீன். பிஸ்டனுக்கு தமிழில் சொல்கிற வந்து முசலம் அல்லது ஆடுதண்டு. விளங்கானி ஆடுதண்டு என்றாலும் பிஸ்டன் ஆடுதண்டுன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் முசலத்தை சொல்லுவாங்க, பிஸ்டன் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி கனெக்டிங் ரோட்டை வந்து தமிழில் தொடுதண்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தொடுதண்டு சொல்லுவாங்க. உள்ள கேம்ப் ஷாப்ட் இருக்குது, அதாவது இயக்க விளங்கி தண்டு. சரியானே? அப்போ அதே மாதிரி இன்ஜின் எடுத்தீங்கன்னா கிராங்க் ஷாப்ட் என்ன தெரியும்? சுழற்றும் தண்டு. கேம் ஷாப்ட் சுழலும் தண்டு. இல்லைங்க இப்படி இல்லாமல் இந்த இவ்வளோ இன்ஜினுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஜின் அதே சிஸ்டம். வேல் ஓப்பன் பண்ணி திறக்கும். ஆகவே வரக்குள்ள வந்து
சக்ஷன். தாழ் அமுக்கம் தாழ் வெப்பநிலையில் வந்து அமுக்கக்குள்ள என்னவா போகுது, உயர் அமுக்கம் கம்ப்ரஸர் அதுக்கு தான் நாங்கள் போட்டுறோம். அந்த இடத்துல ரீஃப்ரிஜரன் வந்து என்னையும் அதை வந்து ஒன்றை செக் பண்ணி ஒன்றையும் இழுக்கும். அதுக்கு இடையில் வேறு மெக்கானிசம் இருக்குது. ஆகவே now we know what is the command, what is the starting, what is the running. After that we can measure which one is the command, which one is the starting, which one is the running. Again we are using for the refrigerator for the overload and the relay, but the fan and the blower fan and the condenser fan we are using by the capacitor also. Then we have to give the current through the overload to the command, relay is the starting and running. That time the compressor will be work. அது உங்களுக்கு எல்லாரும் விளையுதானே இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு நல்லா அக்கு வேறு ஆணி வேறு தெரியும். ஏன் தெரியும்? இது அவ்வளவு ப்ராக்டிக்கல் செய்தி, ப்ராக்டிக்கல் கொப்பியில் எழுதி அந்த ப்ராக்டிக்கல் கொப்பியை நீங்கள் என்கிட்ட காட்டியிருக்கிறீங்க விளங்கானே. ஆகவே இதுதான் ப்ராக்டிக்கல். இதை இவ்வாறு தான் செய்வது. இதை செய்யும்போது என்ன பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டு வருகின்ற விடயமில்லாம் நீங்கள் அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக இருந்தது பிறகுதான் நான் இன்றைக்கு இதை போட்டு இந்த காணொலியை பதிவு செய்திருக்கேன். அந்த வகையில் பார்க்கக்குள்ள நீங்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானிச்சது மாத்திரமல்ல, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது ஆங்கிலமாக இருந்தாலும் சரிதான், அது தமிழாக இருந்தாலும் சொன்னால் நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆரம்பத்தில் நாங்கள் ஆங்கிலத்தை வெறுத்தாலும் ஆரம்பத்தில் மற்றவர்கள் தமிழ் மீடியம் கோர்ஸ் தானே இது ஏன் இங்கிலீஷ் கதைக்கிறார் என்று மற்றவர்கள் சொன்னாலும் அவர்களும் படிக்கிறதுக்கு இது ஏதுவாக அமையும். ஆகவே என்றும் ஆங்கிலம் என்றும் சிங்களம் நாங்கள் படிக்கக்கூடாது இல்லை, படிக்க வேணும். அது ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்யும். அதை நீங்கள் டிப்ளமா செய்யக்குள்ள இது எல்லாமே அக்கு வேறு ஆணி வேறு ஆங்கிலத்துடன் கூடிய புலமையை நீங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இங்கே வந்து NBQ4 டிவிஸில் இதே அப்போ அது மாத்திரம் இல்லை, நீங்கள் சொல்லலாம் போயிட்டு அடுத்த இடங்களில் போயிட்டு கதைக்க கூட உங்களுக்கு போல வேட்டும் தெரியும். வெளிநாட்டுக்கு போயிட்டு சொல்ல மாட்டேன் நான் கிட்ட உயரமுக்கம் தாளமுக்கத்தை அளப்பதற்கும் அதை பொருத்துவதற்குமான மணிபோல் கேக்கை கொண்டு வா என்று சொல்ல மாட்டான். அதே மாதிரி இதற்குள் முசலம் உடைந்து விட்டதா என்று பார் என்று சொல்ல மாட்டான். தெரியும் முசலை அதாவது தொடுகண்டி ஏதோ சத்தம் கேட்கின்றது அந்த தொடுகண்டை மாற்றுவோம் என்று அங்கே சொல்ல மாட்டான். விளங்கானே அங்கே என்னத்தை சொல்லுவான், அங்கே வந்து பிஸ்டன் என்று சொல்லுவான், பிஸ்டன் ரிங்ஸ் என்று சொல்லுவான். விளங்கானே அதாவது சில இதுகளுக்கு கிடைக்க ஸ்க்ரூ இல்லை வந்து இப்போ ஸ்க்ரூ எடுத்து மேலே விட என்ன என்ன குறி அது குறி விட விற்கிறவன் என்ன அவனுக்கு சொல்கிறான். விளங்கானே ஆகவே ஆங்கிலம் எங்கே பயன்படுத்தணும் தமிழ் எங்கே பயன்படுத்தணும் என்கின்றது வந்து கட்டாயம் வந்து என்ன வேணும் இருக்கும். அதை போய் நிகர் மாற்று அமுக்கி ஒன்று தாருங்கள் என்று கடையில் போய் கேட்டால் என்னடா கேண்டு கேட்பான். நிகர் மாற்று அமுக்கி ஃப்ரிட்ஜுக்கு பொறுத்துறதுக்கு நிகர் மாற்றி அமுக்கி ஒன்று தாருங்கள். ஏமா நேர் மாற்றி அமுக்கிண்டா அவங்க வந்து உங்கள்கிட்ட இந்த கம்ப்ரஸர் ஃப்ரிட்ஜுக்கா அந்த பிஸ்டன் டைப் கம்ப்ரஸர் தான் நம்பியோ வந்துடு என்ன சைஸில் இருக்கு கோஸ் பவர் பார்க்கலாம் உடனே வந்து எடுக்கலாம் அவன்கிட்ட வந்து நிகர் மாற்றி அமுக்கி கேட்டாங்க. சுருளி வகை அமுக்கி ஒன்று தான் அவனுக்கு கடைக்காரனுக்கு இது பெரிய தமிழ் படிப்பிக்கணும். ஆனால் அதுக்கு தமிழ் வசனங்கள் அதாவது சிங்கிள் ஃபேஸ் தனிக்கலை ஓரவத்தை முக்கலை மூவத்தை இருக்கிறது, அதை நீங்கள் படிங்க. ஆனால் இங்கிலீஷ் என்கின்றது ஆங்கில புலமை என்பது நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலை செய்யக்குள்ள மிகவும் உதவி. நன்மையில் ஒரு காணொலி என்ற பதிவு செய்திருந்தேன். ஒரு பேட்டி கண்டிருந்தேன் ஒரு உயரிய பதவியில் உள்ள ஆள் கூட நான் ஆங்கிலத்தில் பதிவிட்டிருந்தேன். அந்த பதிவு அதாவது அவர் கமெண்ட் அடிச்சிருந்தார். ஒரு அரசியல்வாதி அவர் வந்து கமெண்ட் அடிச்சிருந்தார். ஏன் நீங்களும் தமிழ் தெரிந்தவர் அவரும் தமிழ் தெரிந்தவரே எனது ஆங்கிலத்தில் போட்டி நான் ஆங்கிலத்தில் போட்டி கண்டதுக்கு அதில் விசேட காரணம் ஒன்று இருக்குது. அந்த விசேட காரணத்துக்காக தான் நான் ஆங்கிலத்தில் போட்டிட்டு அதுக்கு பிறகு நான் அவரோட தமிழ் காணொலியையும் ஆகவே ஆங்கிலம் எதற்காக என்று யாராவது கேட்பீர்களாக இருந்தால் சிங்களம் எதற்காக என்று நீங்கள் யாராவது கேட்பீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களையே ஏமாற்றுகிறார்கள், சமூகத்தையே ஏமாற்றுகிறீர்கள் என நினைத்துக் கொள்ளும்படி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன